மீண்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் அத்வானி. கையை விரித்த மருத்துவர்கள். எல்லாமே முடிஞ்சு போச்சு. கண்ணீரில் பாஜக முக்கிய புள்ளிகள். அதாவது பாஜக மூத்த தலைவர் எல்கே அத்வானி உடல்நலக் குறைவு காரணமாக டெல்லியில் இருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதாவது 96 வயதான முன்னாள் துணை பிரதமர் அத்வானி. அவர் பழைய தனியார் வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிறுநீரகவியல் துறையைச் சேர்ந்த மருத்துவர்களால் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆனால் அவருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா இன்று காலை எய்ம்ஸ் மருத்துவமனையில் இயக்குனர் சீனிவாசனை அழைத்து அத்வானியின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். அத்வானி சிகிச்சை அளிக்கும் தனியார் வார்டு வெளியே ஏராளமான விஐபிகள் பார்வையாளர்கள் வருவார்கள் என்பதால் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. டெல்லி வளாகத்தில் உள்ள தனியார் காவலர்களுக்கு பதிலாக டெல்லி போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதாவது ஏறக்குறைய 3 சகாப்தங்களை தீவிர அரசியலில் ஈடுபட்ட அவர் 1999 முதல் 2004 வரை முன்னாள் பிரதமர் அட்டல் பிகாரி வாஜ்பாய் அமைச்சரவையில் முதலில் உள்துறை அமைச்சராகவும் பின்னர் துணை பிரதமராகவும் இருந்தவர் அத்வானி. பாகிஸ்தானில் கராச்சி நகரில் பிறந்த அத்வானி தனது 14 வயதில் RSS அமைப்பில் இணைந்தார். நீண்ட காலம் அரசியல் இருந்து அவர் சட்டப்படிப்பு படித்துள்ளார். இந்த சூழ்நிலையில்தான் அத்வானிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் அத்வானி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பிறகு உடல்நலம் தேறி வருவதாக தற்போது அவருடைய இல்லத்திற்கு அத்வானி சென்று விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் அவர் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வருவதாகவும் சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரவி வருகிறது. அவர் உடல்நிலை சீராக இருப்பதால் மருத்துவர்கள் அவருடைய இல்லத்திற்கே ஓய்வெடுக்கும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தி உள்ளார்கள். இந்த தகவல் பாஜக தொண்டர்களை சற்று நிம்மதி அடைய வைத்துள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.